வணக்கம், நான் அன்பு தமிழ். இந்த வீடியோல புட்டினோட வரலாறை பத்தி பார்க்க போறோம். ஏன் புட்டினோட வரலாறை பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பேக்கப்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்த்தான ஃபேமிலி. அப்புறமா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா இருக்காத பணம் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் சப்போர்ட் மூலமா அவர் மேல வந்தாருங்கிற சொல்றதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்ல அவருக்கு. அவர் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முயற்சியில அவங்க ஃபேமிலி பார்த்த துன்பங்கள், அப்புறமா அவங்க ஃபேமிலி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப அதிகம். அதையும் மீறி அவங்க ஃபேமிலி சப்போர்ட் புட்டினுக்கு அதிகமாக கொடுத்து ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு தெரியாத அளவுக்கு புட்டினை வளர்த்து புட்டின் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருந்து எவ்வளோலாம் நம்மளால பார்த்தீங்கன்னா படிக்க முடியுமோ படித்து எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு மேலே வந்தவர் தான் புட்டின். இருக்கிறது இந்த உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல்லான லீடர் நம்ம யாரை சொல்லுவோம்னா விளாடிமிர் புட்டினை தான் சொல்லுவோமே. ஏன் இந்த விளாடிமிர் புட்டினை சொல்கிறேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு, அவரோட குடும்ப வரலாறு என்ன, அது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா கப்பற்படையில இருக்காரு. இவங்களோட அம்மா பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கம்பெனில வேலை செய்யற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்காங்க. கூலி வேலை செய்யற மாதிரி சம்பளம் வாங்கிட்டு மாத வருமானம் வாங்கிட்டு சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதுல என்னன்னா அவங்களுக்கு புட்டின் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 சகோதரர்கள் பாத்தீங்கன்னா புட்டின் பிறந்ததுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார்லாம் நடந்துட்டு இருந்த டைம். ஸோ பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் அப்போ பாத்தீங்கன்னா குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தர் போகணும் போருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சகோதரர் ஒருத்தர் போகும்போது இறந்துருவாரு. அது மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. இதுல புட்டின் பாத்தீங்கன்னா புட்டினுக்கு வேண்டியது எல்லாமே செய்யணுங்கிறது அவங்க அப்பா அம்மாவோட ஆசை. அதனால புட்டின் என்ன பண்ணாலும் சரி அவர் செல்ல பிள்ளையாவே பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல பார்க்கப்பட்டுட்டே இருந்தாங்க. அவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா ஓலை வீடு இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி ஓலை வீடு தான் சுத்தி இருப்பாங்க. அந்த ஓலை வீட்டுல தான் பாத்தீங்கன்னா புட்டின் பிறந்திருப்பாரு. அங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கைத்துவம் ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருந்துதான் அவர் படிப்படியா வளர்றாரு. படிப்படியான சாதாரணமாக கிடையாது. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா கேஜிபி உளவுத்துறையா இருந்திருக்கா. உளவுத்துறையில இருந்து லோக்கல் அஃபேர்ஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யற மாதிரி இருந்திருக்கா. அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க. பிரைம் மினிஸ்டர் இருந்து அதிபர் பிரசிடென்டா வரைக்கும் ரஷ்யன் கவர்மெண்ட் வாழ்ந்துருக்கா. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ரொம்ப அடிமட்ட குடும்பத்துல இருந்து வளர முடியும். அடிமட்ட குடும்பத்திலிருந்து ஒருத்தன் நினைச்சானா அவன் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர முடியுதுன்னா அதுக்கு ஒரு உதாரணமா பார்த்தீங்கன்னா நம்ம விளாடிமிர் புட்டினை சொல்லலாம். இவர் அந்த டைம்ல அந்த லோக்கல் ஏரியா சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியாவில் பிறக்கும்போது அங்க இருக்க நிறைய ரவுடி கும்பல்லாம் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புட்டினை வம்புக்கு இழுக்கிறது. எப்படின்னா சின்ன பையன் என்ன பண்ணிட போறான்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது வம்புக்கு இழுத்து சண்டை போடுறது அது மாதிரி இருந்துட்டே இருப்பேன். புட்டினோட மனசுல ஒரு கவலை என்னன்னா, நம்மளோட லட்சியம் என்னவா இருந்ததுன்னா கேஜிபில சேரணும். கேஜிபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்டோட உளவுத்துறை. சரிங்களா, அந்த உளவுத்துறையில சேரணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. என்னன்னா அவர் பொறுத்தவரைக்கும் நான் யாருங்கிறது மற்றவங்க தெரிஞ்சிடவே கூடாது, ஒரு மிஸ்ட்ரியாவே நான் இருக்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா புட்டினோட ஆள்நாள் கனவாவே இருந்துட்டு இருக்கு. இதனால நம்ம கேஜிபில சேரணும் ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா புட்டினோட மனசுல இருந்துட்டே இருக்கு. இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா நிறைய படிக்கிறார். எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சு லெனன்கட் சொல்லுவாங்க அந்த ஊர் பேரு. அந்த ஊர்ல தான் அவர் பிறந்திருக்காரு. அதாவது ஸ்டெயின் பீட்டர்பர்க் அந்த பெரிய நகரத்துல லெனன்கிரேடுங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு தெருவுல தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியால தான் பாத்தீங்கன்னா அவர் பிறந்திருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, லெனன்கட் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு 40 பேருக்கு தான் சீட்டு கிடைக்குமே. அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில படிச்சு பேர் வாங்குறாரு. அங்க இருக்க ரவுடி கும்பல் மூலியமா பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய துன்பங்கள் வருது. போயிட்டு வரும்போதெல்லாம் அடிக்கிறது என்ன பண்றது. அப்போ அவர் என்ன பண்றாரு, 12 வயசுல ஜூடோ கத்துக்கலாம்னு போறாரு. 12 வயசுல ஜூடோ கத்துக்கலான்னு போய் தற்காப்பு கலையை பயங்கரமா கத்துக்கிட்டு அது தலை சிறந்து எவன் ஒருத்தன் சண்டை கொண்டாலும் பதிலுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இது பண்றாரு. 12 வயசுல ஜூடோ கத்துக்கிறார். 12 வயசுல ஜூடோ கத்துக்கிட்டு எல்லா கலையும் பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு அது யார் நம்ம கிட்ட சண்டைக்கு வரான்னு அவனை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வளர்றாரு. அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறாரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வம்பு கேளுக்கவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒல்லியா இருந்த இந்த பையனாடா இப்படி இருக்கா அப்படிங்கிற எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா தீவிரமா படிச்சு அவர் பாத்தீங்கன்னா யூஜிலாம் முடிச்சு யூஜில லாஸ்ட் தீசஸ் எழுதுவாங்க பாத்தீங்களா, அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா, அந்த டைம்ல ரஷ்யன் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டே தான். ஏன்னா ரொம்ப ஃபேவர்டான நேஷனா ரஷ்யன் கவர்மெண்ட் சேர்க்கப்படல. அதாவது என்ன எழுதுறா, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ட்ரேடிங் பிரின்சிபல்ஸ் இன் இன்டர்நேஷனல் லான்னு சொல்லி ஒரு தீசஸ் கம்ப்ளீட் பண்றாரு. அந்த தீசஸ் கம்ப்ளீட் பண்ணி அவரோட யூஜி முடியுது. பிஜிக்கு பாத்தீங்கன்னா லெனன்கிரேட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில அந்த 40 சீட்ல ஒருத்தரா இவர் ஒரு சீட்டு செலக்ட் ஆகுது. அங்க உட்கார்றாரு. அந்த இடத்துல அவர் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா என்னென்ன சேவைகள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க பையனுக்கு. கார் வாங்கி தரதுல எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி நான் அதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா செய்ய ஆரம்பிச்சாங்க. புட்டி நல்லா படிக்கிறார். நல்லா படிச்சு சட்டம்லாம் நல்லா அவர் படிச்ச அந்த சட்டம் எப்படி அந்த சட்டத்தை சட்டத்துல இருக்கிறத எப்படி நம்ம வாழ்க்கையில
மாத்திக்கணும், வாழ்க்கையை வந்து எப்படி வந்து சட்டத்தை வழி நடத்தி கொண்டு போன எல்லா விஷயத்தையும் வந்து புட்டின் கத்துக்கிறார். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒருத்தர் தெரிகிறாரு. அவர் வந்து அவரோட ப்ரொஃபசர் வந்து அனட்டாலி சோப்சாக். இந்த அனட்டாலி சோப்சாக் வந்து இவரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர். ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட அனட்டாலி சோப்சாக் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையை ஒரு திருப்பு மூலியமாவே அமையுது. இவர் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துகிட்டு கொஞ்சம் வெயிட்டா இருக்காரு. இதுல என்ன ஆகுதுன்னா அவர் சுத்தி நிறைய பதவிகள் வருது, மேயர் பதவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதவிகள் வருது. இந்த டைம்ல வந்து புட்டின் என்ன பண்றாரு, அவர் தீவிரமா எதுக்கு ஆசைப்பட்டா நினைச்ச மாதிரி கேஜிபில செலக்ட் ஆயிட்டு அவர் உளவுத்துறையை எங்க போறாங்கன்னா ஈஸ்ட் ஜெர்மனி பக்கம் போடுறாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி என்ன நடந்தா அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட சேர்க்கணும். இதுதான் அவரோட வேலையை இருந்துட்டே இருக்கு. அவர் பிடிச்ச வேலையை நல்லா தீவிரமா செஞ்சுட்டே இருக்கார். எப்பெல்லாம் டைம் கிடைக்குது ரஷ்யா பக்கம் வரும்போது வந்து அவரோட ப்ரொஃபஸரான சாப்சாக்கை மீட் பண்ணி பேசுவார். சாப்சாக்கை மீட் பண்ணி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, என் கூட மேயரா இரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லோக்கல் அஃபேர்ஸ் வந்து எனக்கு கீழே கொஞ்சம் வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் வந்து அதை ஒத்துக்கிட்டு சாரோட என்ன கேட்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரும் அதை ஒத்துக்கிட்டு அவர் கூடவே இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேஜிபி விட்டுட்டாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் வந்து அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவரோட தீவிரம் வந்து எப்படி இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் சரி நுணுக்கமா கரெக்டா முடிக்கிறது. ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேவரா, ரஷ்யா மேல ரொம்ப பற்று உள்ளதா, எதுவாக இருந்தாலும் ரஷ்யனோட டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. இவர் எந்த வேலை செஞ்சிருந்தாலும் இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ரஷ்யன் கவர்மெண்ட் ஆண்டுட்டு இருந்தது யார் வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து போரிஸ் எல்ட்ரிசன் ஒருத்தர் தான் வந்து ஆடிட்டு இருந்தார். இவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் தான் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரிஸ் எல்ட்ரிசன் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா ஏன்டா இந்த மக்களுங்க தேர்ந்தெடுத்தோம், நம்ம ஏன்டா இவரை தேர்ந்தெடுத்தோம் அளவுக்கு வந்து இவர் பண்ணிட்டாரு. ஃபுல்லா குடிக்கு அடிமை, குடிச்சுக்கிட்டு எது எடுத்தாலும் போய் ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட குடிச்சுக்கிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட போய் கட்டி பிடிச்சி பேசுறது. ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி எந்த ஒரு பவரா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து போட்டி போடுற நாடு. இதுல வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கட்டி பிடிச்சி பேசுறது, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை கட்டுப்படுத்தி நடந்துக்கிறது, இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரஷ்யன் பீப்புள்ஸ்க்கு பிடிக்கல. அதனால பாத்தீங்கன்னா உள்ள நிறைய கலவரங்கள் வருது. உள்ள நிறைய கலவரங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு இந்த அதிபரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்ப வந்து போரிஸால என்ன பண்றதுன்னு சொல்ல அவர் கூட வந்து நிறைய குடும்பங்கள்லாம் இருந்தாங்களா, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவர்கிட்ட ஒருத்தர் தான் யாரும் வந்து பெர்ஜோவ்ஸ்கை. இந்த பெர்ஜோவ்ஸ்கை வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து ஒருத்தர் சொல்றாரு. அவர் யாரை சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த போரஸ் கூடவே ஒருத்தர் இருந்தார். போரஸ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா ஒருத்தர் வந்து யாரை எங்கெங்க வைக்கிறேன், அதிபருக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து இவர் இங்க இருக்கணும், இவர் வந்து இங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்க ஒரு பதவியில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல புட்டின் இருந்தாரு. இந்த பெர்ஜோவ்ஸ்கை என்ன பண்ணுவாருன்னா நம்ம வந்து புட்டினை போடுவோம். அப்புறமா வந்து போரிஸ் கேட்பாரு, ஏன் புட்டின் தான் வந்து சிறந்தவர் நீ சொல்ற, நம்ம ஆட்சினா அந்த டைம்ல வந்து ஆட்சி வந்து மாறக்கூடாது, ஆட்சி வந்து கலைக்க கூட ஒரு சிறந்த அதிபர் வரணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மக்களுக்கு நினைக்கிற மாதிரி ஆட்சி செய்யறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ரொம்ப பதிஞ்சிச்சுறான். இதனால என்ன பண்றாருன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்ஜோவ்ஸ்கையா இருக்கட்டும், போரிஸா இருக்கட்டும், எல்லாரும் புட்டினை சொல்லும் போது மக்கள் அவையிலும் வந்து பாத்தீங்கன்னா புட்டின்ங்கிற பேர் ஒலிக்க ஆரம்பிக்குது. மக்களும் புட்டின் சொல்றேன்னா யார் இந்த புட்டின், எனக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து புட்டினை பத்தி தேடிட்டே இருக்கான். புட்டின் பத்தி தேடிட்டே இருக்கும்போது சரி இப்ப டைம் இல்ல, நம்ம வந்து புட்டின் அதிபரா ஆக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட மனசுலயும் வர ஆரம்பிக்குது. அப்ப வந்து விளாடிமிர் புட்டினுக்கு ஏதாச்சும் ஒரு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு போரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஜோவ்ஸ்கை கிட்ட கேட்பாரு. இந்த பெர்ஜோவ்ஸ்கை என்ன பண்ணுவாரு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், என்னன்னு வந்து சொல்லுவாருன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சமே வாங்க மாட்டாரு, லஞ்சமே வாங்காத ஒரே நேர்மையான அதிகாரி இவர் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கார்ல வேலை செஞ்சிருக்கேன், அந்த இடத்துல வந்து இவர் லஞ்சம் வாங்குவாருன்னு பார்த்தேன். என் வேலையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் மூவ் பண்ற மாதிரி இருந்தது. இவர் லஞ்சமே வாங்குற ஒரு நேர்மையான அதிகாரி. இவர் வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் என்டையர் கவர்மெண்ட் இவர் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாடு வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு போகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஜோவ்ஸ்கை சொல்லுவாரு. இவர் சொல்றதை கேட்டவன குடும்பத்துல ஒருத்தர் ஆச்சு போரிஸ்க்கு. அதாவது பாத்தீங்கன்னா போரிஸ் எல்ட்ரிசன் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துப்பாங்க. ஏத்ததுக்கு அப்புறமா இவர் வருவாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவர் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிப்பாங்க, சில பேர் எதிர்ப்பாங்க. இவர் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய வெடிகுண்டுலாம் வரும். வெடிகுண்டு சத்தம்லாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது இவர் பேர் மட்டும் தான் இது பண்ண, இன்னும் வந்து இவர் தான் வரப்போறாருங்கிறது இன்னும் சொல்ல, இவர் வரலாம், இவர் தான் வருவாரு அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களவையில வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு குண்டு வீச்சு. ரஷ்யன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் பீப்புள்ஸா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் மிலிட்டரியில வேலை செய்யறோம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மேல வந்து குண்டு வீச்சு போடுறது, இதெல்லாம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் வேலை செய்யற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இறந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா புட்டினை பார்த்து பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு அந்நிய நாட்டுக்கிட்ட, அப்படி
அப்படி என்ன புட்டின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் இன்னும் கொஞ்சம் தீவிரமான எண்ணங்கள் எல்லாருக்கும் மக்கள் அவையில வர ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா புட்டினை பத்தி யாரு, புட்டினோட ஃபேமிலி ஹிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 ரிப்போர்ட்டர் வந்து மூலமா எழுத வைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த 3 ரிப்போர்ட்டர் வந்து எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து சிறந்த ரிப்போர்ட்டர் இன்டர்நேஷனல் ஃபேமஸா இருக்கணும், அது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர். இன்னொரு ரிப்போர்ட்டர் லோக்கல் மார்க்கெட் அளவில் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேஜிபியில் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நியூஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் வேலை செஞ்சவர் மூலியமா கிடைச்சிருக்க ரிப்போர்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபைல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபி புட்டினை பத்தி எழுதி ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து வெளியிடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்ப வரலாறு வந்து எழுதும்போது ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. இப்போ நம்ம எப்படி கேஜிஎஃப் படம் பார்க்குறோம், அது கேஜிஎஃப் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சர்டன் பீப்புள்ஸ் ஆஃப் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா வேலை செஞ்சுட்டு ஏர்ன் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்லம் ஏரியா அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே ஒன்றா கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ண முடியுமோ அவங்க வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட 872 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாங்கினது மூலியமா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. 10 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. இவ்வளோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து ஃபேமிலி இருந்துட்டு இருக்கா. அந்த ஃபேமிலிருந்து வந்த ஒரு பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிபருங்கிற ஒரு இடத்த வந்து பிடிக்க போறான் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் அளவில் வரும்போது இவர் என்ன பண்ணுவாரு, ஓகே மக்களோட கஷ்டம் தெரியும், மக்களோட பசினா என்ன, அப்புறமா மக்கள் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, அவரோட கஷ்டங்கள் என்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சு ஒரு படிச்ச பையனா அவர் இருந்துட்டு இருந்திருக்காரு. இதனால வந்து அவர் கண்டிப்பா பார்த்து பாருங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இருந்து இதனால என்ன பண்றாருன்னா வரார். இவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இவர் என்ன பண்ணிட போறா அப்படின்னு. இவர் பிரசிடென்டா ஆகுறதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 1999 அந்த நாள் 2000 பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா அந்த டைம்ல செச்சானியான்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல போர்கள் நடந்துகிட்டே இருந்தது. இவர் டைரக்டா செச்சனியா பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டுல இறங்கி அந்த என்ன பிரச்சனைங்கிறத அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடறார். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவர் என்ன பண்றாருன்னா பிரசிடென்டாகவே ஆகிறார். இவர் வந்து பிரசிடென்ட் ஆனோன்னு முதல் கையெழுத்து எதில் போடுறாரு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கேரண்டி ஃபார் த ஃபார்மர் பிரசிடென்ட் ஃபார் த ரஷ்யன் ஃபெடரேஷன்ஸ் அண்ட் இஸ் ஃபேமிலி மெம்பர் இப்படிங்கிற ஒன்று வந்து போடுறார். இது எதை மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா எங்க நாட்டு மக்களை வேறொரு நாட்டில் இருந்தாலும் அவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் ரஷ்யன் கவர்மெண்ட்டை கேட்காம நீங்க வந்து அவங்க மேல எந்த தண்டனையும் வைக்கக்கூடாது, வைக்கவும் முடியாது, அது உண்மை அப்படிங்கிறத ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மூலியமா இது கொண்டு வரப்பட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குதான் போடுறாரு. இது போட்டோன்னு வந்து எல்லா அந்நிய நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி சொல்லியிருக்காரு, அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாலும் இவர்கிட்ட கேட்டுலாம் இது பண்ண சொல்ல ரஷ்யா வந்து இன்னும் கொஞ்சம் மேல்கொட்ட பவருக்கு வருது. ஒரு பவர்ஃபுல்லான லீடர், ஒரு இளைஞன் மீன்ஸ் ஒரு இலை ரத்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தவர் தான் நம்ம விளாடிமிர் புட்டின். இப்ப 70 வயசு ஆகி கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் வந்து பாத்தீங்கன்னா பேர பசங்க இருக்கிற எண்ணத்திலே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவருக்கு வந்து பசங்க வந்து இருந்துட்டே இருந்திருக்காங்க. இன்னும் அவருக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, எந்தெந்த நாட்டுல எந்தெந்த பசங்க இருக்காங்க, எந்தெந்த நாட்டில் இருக்க அந்த பசங்க மூலமா உளவுத்துறை வேலை வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. இது மூலியமா புட்டினை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வருவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் மிலிட்டரியில ஒரு நல்ல ஒரு மேஜரான இருந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருப்பாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தும் விதமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புட்டின் அவர்கள் போயிருவார். போனாலே நிறைய மழை பெஞ்சா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதுக்கு வந்து மரியாதை செலுத்துவார். ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கவங்க ஒருத்தவங்க கேட்கும்போது என்ன சொல்லுவாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பனியா இருக்கட்டும், எந்த ஒரு வெயில் பனி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சேறு சகதி எதுவுமே பார்க்காம என்னோட ரஷ்ய நாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா உயிர் கொடுத்த ஒரு மேன் இறந்திருக்காரு. அவருக்காக வந்து பார்த்தா நான் மலையில கூட நிற்காம ஒரு கொடை பிடிச்சி நின்னா எனக்கு என்ன மரியாதை அதிபரா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணோம்னா அவர் வந்து தேசப்பற்று எப்படி இருக்கு ரஷ்யன் கவர்மெண்ட் மேல வந்து எவ்வளவு பற்றுள்ளதா இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மக்களுக்கு இன்னும் மேலும் மேலும் நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் மேல வர ஆரம்பிக்குது. இவர் எப்போ வந்து அதிபர் ஆனாலும் எண்ணற்ற சொத்துக்களும் அதிகமாக வந்து இவர் பக்கம் இருந்துட்டே இருக்கு. இவருக்கு எத்தனை பசங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியாது, எந்தெந்த பசங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது. இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட புட்டினோட வரலாறு வந்து இவரோட லைஃப் வந்து எப்படி இருந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை, தேங்க்யூ.